தெரியாது. நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஆமா. என் கணவர் பேர் தர்மர். தர்மர்? ஆமா. தர்மர் செஞ்சுட்டே இருப்பாரோ? அவர் தர்மர் எல்லாமே செஞ்ச மணிமா தான் இருப்பாரு. தர்மர் போட்டுக்கிட்டே இருப்பாரு மனுஷன். ஆனா என் பேரு லேனா. லேனா? ஆமா. எனக்கு குழந்தை இல்லாத காரணத்தான் மூத்த சக்காத்தின், அதாவது மூத்த தர பொண்ணு இருக்குல்ல, அதோடைய குழந்தை மூத்த தரப்புல வந்து நான் வந்து குழந்தை பெத்துக்கள முடியல. முடியலாம் இல்லைன்னு சொல்லாதீங்க. முயற்சியெல்லாம் பண்ணல. அவர் வேட்டைக்கு போறாரு, அங்க போறேன் இங்க போறேன் அவர் மட்டும் போய்கிட்டே இருக்காரு. ஆமா, அவளை குழந்தையா வளர்த்து வருகிறேன். சும்மாதான் நம்மளுக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னு நினைச்சு நான் பிள்ளைய வளர்த்து வருகிறேன். அவள் பேர் ஞான சௌந்தரி. ஆனா என் குழந்தை இல்லாம நான் இருக்க மாட்டேன். குழந்தை என் குழந்தைன்னு அருமையான பிள்ளை. அது மட்டும் இல்ல, என் கணவர் என்ன விட்டுட்டு 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு. ஆமா, அலுவல் பாதி இழுவல் பாதி. அவர் வந்தா எப்படி தெரியுமா நான் பேச மனசுக்குள்ளே வச்சிருக்கேங்க. மனசுக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். வளர்க்கலாம் கூடாது, மறைக்கலாம் மாட்டேன். பேசுறது இருந்தாலும் அவர் நாட்டுக்கே போறாரு ஒழிய நம்ம வீட்டுல வந்து வேலையை பார்ப்போம், நம்ம பொண்டாட்டிய பார்ப்போம், ஒரு சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறது இல்ல. வர்ற ஆத்திரத்துக்கு அவர் வரட்டு இன்னைக்கு வரட்டு இன்னைக்கு எப்படி தெரியுமா இருப்பாரு? எப்படி பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். அவர் வர
பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பொத்தி வச்ச பொத்திருச்சு ஏன்னா ராணியம்மா ராஜாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு வேற அந்த ஆசை பசங்க இருக்கத்தானே செய்யும். எங்க கணவர் வந்து ஒரு மனைவியை பார்த்து உட்காரு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கத்தானே செய்யும். என்னங்க சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லக்கூடாதா? நீங்க பொண்டாட்டி பிள்ளையோட தானே இருக்கியா? இருக்கிற வேகத்தை பார்த்தா சாத்தின கதவை திறக்க மாட்டேன். திறக்கவே மாட்டேன். இன்னைக்கு வந்தாலும் அடப்புதான். எல்லாரும் லீவு விட்டு அரைமையில விட்டு எல்லாரும் போச்சு எழுப்பிடுறாங்க. அடப்பு உண்டாகுது. இருந்தாலும் அவர் எப்படி தெரியுமா என் மனசு இருக்காரு. அதனால அடியிலே செய்தி சொன்ன மாதிரியே அடியில செய்தி சொல்லி ஆமணிய தேடி வச்சு செய்தி சொல்ல மண்ணு வருதான் எனக்கு செய்தி சொல்ல மண்ணு வருதான்